ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிவானி கிச்சன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். பருப்பு இட்லிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இட்லி அரிசி 1 கப், துவரம்பருப்பு 1/2 கப் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் தனியாக 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது கூட சேர்ந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கல்லுப்பு 1/4 டீஸ்பூன், வரமிளகாய் 3 அல்லது 4, ஜீரகம் 1/4 டீஸ்பூன், பூண்டு 3 பல், கருவேப்பிலை சிறிதளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், வெங்காயம் 5 அல்லது 6 வெங்காயம் எடுத்துக்கலாம். இட்லி அரிசியும் துவரம்பருப்பும் ஊறின வாட்டி, உப்பு, மிளகாய், பூண்டு, இது மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நொரப்பாக அரைச்சிக்கலாம். கடைசியாக ஜீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலையை போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். நம்மளுடைய பருப்பு இட்லிக்கு தேவையானது இப்போ அரைச்சாச்சு. இப்போ பருப்பு இட்லிக்கு அரைச்சிக்கலாம் மிக்சியில். இப்போ கொரன்னு நல்லா இட்லிக்கு மாவு அரைச்சாச்சு. இப்போ இதோட வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். இது நல்லா கலக்கிட்டு இப்போ தண்ணி சூடாகிட்டுருக்கு. நம்ம இப்போ இட்லி தட்டில் நான் நெய்யை தடவி இப்போ இட்லி ஊற்றிடலாம். நீங்கள் வேணும்னா எண்ணெய் கூட தடவி ஊற்றிக்கலாம், நெய் பிடிக்காதவங்க. இந்த இட்லி உங்களுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக மேலே கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தழை வைக்கிறேன். இந்த பருப்பு இட்லி ரொம்ப நல்ல டேஸ்டியாக, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் கிடைக்கும். இப்போ 15 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளுடைய பருப்பு இட்லி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதை பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ சுவையான பருப்பு இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் தொட்டுக்க பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், நெய், நாட்டு சக்கரை, தயிர், வேர்க்கடலை சட்னி, தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி, இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் காம்பினேஷனாக தொட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா இந்த பருப்பு இட்லி கேட்டே சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சொல்கிற மாதிரி பருப்பு கொழுக்கட்டை ரெடி. விரல்களின் ஜாலம், சுவைகளின் பாலம்.